ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 57வது நாள். நேற்று லடாச்சி அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஒரு கடையில் தூங்கினோம். நல்ல சாப்பாடு. நைட்டு ரொட்டி, சோறு, சிக்கன் அண்டு ஃபிஷ் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு காலையிலேயே டீ ரொட்டி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் ஒரு 5 சப்பாத்தி சுருட்டி இங்கே வடநாட்டில் நம்ம ஹிமாலய சைடில் ட்ரெக் போனால் கொடுப்பாங்களா சப்பாத்தியும் அந்த ஒரு ஊறுகாவும் நீண்ட தூரம் இப்படி இந்த மாதிரி பயணத்தில் அதை தான் சாப்பிடுவாங்க, கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். அது ஒரு 5 கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இப்போ நடந்து போய்கிட்டு இப்போ ஒரு 5-6 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டேன். கரெக்டாக அது வீடியோ எடுக்கும்போது அந்த வியூவெல்லாம் பூரா சுற்றி நல்ல மவுண்டைன், அற்புதமான ரோடு. அவ்வளோதான். கொஞ்சம் குஜராத்து இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குது குஜராத்துக்கு. போயிட்டு நம்ம திருப்பியும் மகாராஷ்டிராவுக்குள்ளே தான் போனோம். கொஞ்சம் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றிட்டு அப்போ வேறு வழியில் மறுபடியும் குஜராத் போனோம். ஓகே, போகலாம். ஓகே, வில்லேஜில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நினைக்கிறேன். இது ஒரு ஸ்கூல் இருக்குது. இது பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப தூரம் கடந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேலே கடந்து இப்போ குஜராத்துக்குள்ளே வந்துட்டோம். இது குஜராத்து. இல்லை நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒரு டிராக்டர் வருது, புட்டுன்னு. நம்ம போகிற ரோடு இப்படி தான் இருக்குது. கல்யாண மாட்டை அங்கங்கே இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இந்த சைடு நிறையா பேர் வாண்டடாகவே உதவி பண்ணாங்க. டீசல் கேன்லாம் கட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறுத்தி என்னை ஒரு 200 மீட்டர்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டார். ஓகே, போகலாம். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் வில்சன் ஹில்ஸுக்கு. அதுக்கப்புறம் போய் என்ன நடக்குது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்பூத்தராக்கு ஒரு ரூட்டு போட்டு அதுக்கடுத்து எப்படி என்னன்னு போகணும். ஓகே, போகலாம். ஓகே, இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது வில்சன் ஹில்ஸுக்கு. மழை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்தது பூரா மழை தான். ஆனால் கொஞ்சம் விவசாய நிலம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மலைகளாக இருக்குது. போகலாம். நதி ஆர்ப்பரிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. மஞ்சேன்னு வருது. இங்கிட்ட ஒன்று போகுது. ஓகே, இதுதான் வில்சன் ஹில்ஸோட என்ட்ரன்ஸ். ஒன்றும் கிடையாது. இது வசனமான இடம். அங்கே இருக்க இடத்துல வந்து பார்த்துட்டு இந்த ரவுண்டாப்போட சுற்றிட்டு நம்ம அப்படியே திருப்பி போக வேண்டியதான். இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு தான் நான் வந்தேன். வந்து பார்த்துட்டு, ஆனால் நல்ல ஒரு சின்ன பயமாகவே இருந்துச்சு. ஏன்னு தெரில. ஆனால் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. நம்ம ஒரு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு 2 பசங்க நடந்து வந்தேன். 30-36 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்துக்கிட்டு 2 பசங்க என்னை வாண்டடாக ஏற்றிட்டு வந்து ஒரு டீ கல்ல 2 மழை பெய்யுதுன்னு அந்த டீ குடித்தோம். அவர் வந்து அப்புறம் அந்த மாதிரி வரேன்றோன்னே என்னை ஃபோட்டோலாம் எடுத்தார். அவர் நான் அப்படி உட்காந்துருக்கேன். அந்த ஃபோட்டோ நான் ஸ்டோரி போடுறேன். அதை ஃபோட்டோலாம் எடுத்தார். எடுத்துகிட்டு அவ்வளோதான். அப்புறம் நான் சரி ஓகே நம்பர்லாம் வாங்கினார். எங்கள் மதுரை எல்லாம் அதெல்லாம் எழுதிக்கிட்டார். சரி ஓகே ஏதோ பண்ண போகிறாரு. நான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கடந்து வந்ததுக்கப்புறம் ஒருத்தங்க 2 பேர் இருந்தானுங்க ஒரு கடையில். வா அப்படின்ட்டானுங்க. வா அதிகாரமாங்க, வா இந்தா தண்ணி தம்ஸ்அப்பு அது இதுன்னு கொடுத்தாங்களா. ஏன் அப்படி பண்ணுறானுங்க? பை இன்னும் இவனுங்களே சொல்கிறானுங்க, இவனுங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே அப்புறம் எல்லாம் என்ன சரி நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் சொன்னானுங்க, நீ ஒரு டீ குடிச்சிய அவர் என் ஃப்ரெண்டு, அவர் தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு, அதான் நான் உன்னை பார்த்தேன், ஓகே ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறானுங்க. ஆனால் எனக்கு சரியாக புரியல. நான் அதான் சொன்னானுங்க. அப்புறம் முடிச்சுட்டு சரி இப்போ போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் வந்தோடனே இருன்னு வேகமாக வந்தார். வண்டி எடுத்துகிட்டு வா வயிறு நானே போய் ஒன்று விட்டு வரேன். 18 கிலோமீட்டரியா அப்படின்னே. பரவாயில்ல வா அப்படின்ட்டு நீ 18 கிலோமீட்டர் கொண்டாந்து இந்த வில்சன் ஹில்ஸில் கொண்டாந்து இறக்கி விட்டு, இங்கே பணம் வேணுமா, காசு வச்சுருக்கியா, எதுவும் எந்த பிரச்சனாலும் எனக்கு ஃபோன் அடி இந்த லோக்கலில் நாங்கள் அப்படின்றாரு. அப்புறம் நான் பணத்துக்காண்டி இல்லை, நான் மனுஷனுக்காண்டி பழகிறவன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினேன். பிஎஸ்சியான். அவர் கம்யூனிஸ்டான். அதான் சொன்னார், நான் கேரளாங்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு. இந்த மாதிரி கிறுக்கன் தான் நம்மளுக்கு உதவி பண்ணுறாடுங்க. நான் நம்மள மாதிரி கிறுக்கேன். ஓகே,
எல்லாம் முடிஞ்சு கடைசியாக அந்த வில்சன் ஹில்ஸை பார்த்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். தங்குறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். ஓகே, உள்ளே அங்கிட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். இது சும்மா அந்த நம்ம ஹில்ஸு வெறும் இப்போ ஃபாகாக இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த வியூ பாயிண்ட் மாதிரி கொஞ்சம் அவசரம். இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் அவசரமான இடம் அது. அப்படியே கீழே இருக்கிறதுக்கு அப்படியே மிஸ்ட்டு ஃபாக்லாம் வந்துருச்சு. ஓகே, சும்மா கொஞ்சம் தூரம் அப்படி நடந்துட்டு எடுத்து போய் ஸ்டே என்னென்ன தங்கலாம் என்னென்னு போய் தேடலாம். ஓகே, வரும்போது ஒரு சின்ன ஃபேமிலியோட இன்ட்ரோ ஆனேன். இவங்க தான் அந்த ஃபேமிலி. சின்ன பிள்ளை நல்லா போஸ் கொடுக்குது. ஓகே ஓகே, மழை பயங்கரமாக பெய்யுது. ஊடால கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. அந்த வெயில் அடித்த கொஞ்சம் நேரத்தில் நான் செம்ம டயர்ட் ஆகிட்டேன். சவட்டிருச்சு. ஒருவேளை நம்ம நல்ல மழையில நனைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் வெயில கூட தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ ராஜஸ்தான் போனால் என்ன கதையாக போகிறோம்னு தெரியல. ரொம்ப ஆர்வமாக இருங்க ராஜஸ்தான் போக. எப்படி தான் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு. ஓகே, போகலாம். ஓகே, அந்த தெரியுதா வில்சன் ஹில்ஸ், அது பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே குஜராத்னால ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் பேசி இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் குஜால் ஆகிட்டானுங்க. ஓகே, எவ்வளோ தூரம் வந்துருக்கியா அப்படி இப்படின்னு பரவாயில்ல. எல்லா டைமுமே இது வரைக்கும் கேரளாவில் ஃபஸ்ட்டு டே, கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு டே, மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு டே, குஜராத்தில் ஃபஸ்ட்டு டே, எல்லா நாளும் பயத்தோடு என்ட்ரியாவேன். ஆனால் இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு அந்த நாள், ஃபஸ்ட் நாள். அதே மாதிரி இன்றைக்கி நாளும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி இங்கேயே தூங்கலாம்னு இருக்கேன். அவ்வளோதான் கேட்டேன். இங்கே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, ஓகே, இதுதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வித்து 30 ml. சரி, ஒரு கம்பெனி கேண்டி கம்பல் பண்ணானுங்க. சரி, கம்பெனி கேண்டி ஒரு இதுதான் டீமு. இன்னும் பின்னாடி ஒரு காய் ஒருத்தர் இருக்கார். அவர் அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். இவர் தான் தலைவர், சங்க தலைவர். இவரும் மட்டும் என்னைய மாதிரி குடிக்க மாட்டாங்க, நல்ல பசங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம்.